சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன்னு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பித்தாங்களான்ற மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு சார்? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார்? இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமாவை நான் 1000 கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடின்னு சொல்கிறேன். பட் ஆனால் என்னென்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ அதனால் 500 கோடிக்கு சம்பாரிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறது அங்கே ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் விட்டலாம். பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இருந்து எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆகிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.